இயேசு கிறிஸ்துவினால் அன்பு கூறப்பட்டவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மெசியா வருவார், நம்மை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்தபடி மெசியா வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக முதலாவது அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். முதலாவது 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 சீசர்களிடத்திலே, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு கடந்து போங்கள், போகையில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு அவரும் அவருடைய சீசர்களும் நாங்கள் எல்லாவற்றிலும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது தேவனை தொழுது கொள்ளாத ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து இயேசுவின் மூலமாய் நடக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு, இயேசுவே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு இயேசு, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொன்னார். எனினும் அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவளுக்கு அனுகிரகம் செய்து அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அனுப்பி வைத்தார். அதன் பிறகு திரளான ஜனங்கள் நாலா மூலையிலிருந்து இயேசுவிடத்திலே கடந்து வந்தார்கள். தேவனை தொழுது கொள்ளாத ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். பல வியாதிகளிலும் பல பிரச்சனைகளிலும் வருத்தப்பட்டு கிடந்தவர்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தபோது அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் சகல பிணியையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இரண்டாவதாக சீசர்களிடத்திலே இந்த சுவிசேஷமானது எருசலேம் தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் பிரசங்கிக்க வேண்டியது என்று சொல்லி அதன் பிற்பாடு பட்டணங்கள், கிராமங்கள் என்று அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களின் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து சீசர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே மூன்றாவதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலோகமெங்கும் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டார். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த போது அந்த பட்டணத்திலே அவை புறம்பாக்கி அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவரோ அவரே கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தார்கள் என்று. அந்தபடி இந்த நாளிலும் இந்த சத்தியமானது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களால் நிச்சயமாய் விசுவாசிக்க முடியும்.